Praise Lord, welcome to JJ Pets and Gardens. நம்ம ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அதனுடைய ஃபுல் வீடியோ தான் அது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், என்னென்ன பழமரங்கள் வைக்கிறோம் என்ன ஏதுன்றதை பார்க்கலாம். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமர் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக பழமரங்கள் வைக்கணும் அப்படின்றது ஆசை, நிறைய மரங்கள் வைக்கணுன்றது ஆசை. அவங்களோட மெயின் மோட்டோ என்னன்னு பார்த்திங்கன்னா, இங்கே நாங்கள் பழம் பறிக்கிறோம் காய் பறிக்கிறோம் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நிறைய பறவைகள் வந்து போகணும், எங்களுக்கு வீக்கெண்டில் நாங்கள் வந்தோன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்படணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வீக் டைம் எடுத்தோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ பண்ண வேணாம் நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். இல்லை பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட சஜஷன்னால் நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா நேற்று May 4th அன்றைக்கி நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே நாளில் முடிக்கணுன்றதுனால காலையில் வந்து அந்த இடத்துல குழி எடுக்கிறதுக்கெலாம் ஆட்கள் வந்து நாங்கள் போட்டுட்டு நர்சரி வந்தாச்சு. நர்சரி வந்து பார்த்திங்கன்னா பழமரங்கள்லாம் வந்து வாங்கிட்டோம். என்னென்ன பழமரங்கள் வாங்கியிருக்கோன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதுவும் வாங்கியிருக்கோம். சில சஜஷன்ஸ்லாம் எங்களோட இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் சிலது போட்டிருக்கோம். அந்த செடிகள் வைக்கிறதுக்கு தேவையான மண் மூட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயர் பித் தேங்காய் நார் கழிவு இருக்குல்லையே அது வந்து லூஸில் மூட்டை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம், பயோ ஃபர்டிலைசர் அசோஸ்பைரிலம் சூடோமோனாஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இது நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷம். சும்மாவே நம்ம வந்து கஸ்டமருக்கு செடி வாங்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து நமக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி எடுப்போம். அதே மாதிரி எங்களுக்கு இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற பெரிய ப்ராஜெக்ட் இது, தரையில் பண்ணுறது, மாடி தோட்டம் பண்ணுறது வேறு, இது வந்து என்டையர்லி வேறு இல்லையா. ஸோ இது நல்லா பண்ணி கொடுக்கணும், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பார்த்து நாங்கள் பழ மரங்கள் சூஸ் பண்ணோம். ஆனால் அடிக்கிற வெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் கிடையாது. அதுக்குள்ளே அங்கே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் குழி எடுக்கிற வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக செடிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 35 செடி, சிலதெல்லாம் பெரிய மரங்களுக்கெல்லாம் பெருசாக எடுக்க சொன்னோம். செம்பருத்தி அந்த மாதிரிக்கெலாம் சின்னதாக எடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க 4 பேர் இங்கே லேபர் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ஓனர் வந்து தண்ணியெலாம் வந்து போர்லாம் போட்டுட்டு பம்ப்பு அடிப்பம்ப் இருக்குல்லையே அதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பழமரங்கள்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, வாழை மரம் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். இடையில வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைமுக்கு அவங்களுக்கு லன்ச் பிரேக்கு, அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸு அதெல்லாமே கொடுத்து சூப்பராக போயிருந்தது வேலை. ஆனால் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் வெயிலுக்கு முன்னாடி நம்ம குழி எடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் தான் நம்ம பிளான்ட்ஸ்லாம் வச்சோம். அதுக்கு முன்னாடி பிளான்ட்ஸ்லாம் கொண்டு வந்து ஒரு 1-1:30 மணிக்கு இறக்கிட்டோம். பிளான்ட் எல்லாம் இறக்கியாச்சு, மண் மூட்டெல்லாம் இறக்கியாச்சு. இதுக்கு தனியாக வந்து மண்கலவை நாங்கள் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செம்மண், எரு, மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் உயிர் உரங்கள் அதெல்லாம் போட்டு மண்கலவை ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த செம்மண்ணோட மிக்சர் இருக்கு இல்லையா அதை போட்டுட்டு நம்ம செடி வைக்கிற மாதிரி நம்ம ஓனர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது பண்ணும்போது. இதெல்லாம் வந்து பெருசாகிட்டு பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பலாமரம்லாம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி வந்து ஊற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீடும் இங்கே தான் பக்கத்தில் இருக்கனால நாங்கள் டெய்லி வந்து ரெகுலராக பார்த்துக்குறோம். தண்ணி ஊற்றுறதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் திரும்பி சொன்னோம் தண்ணி மட்டும் மறந்துடாதீங்க வெயிலில் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்சோம். இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் காலையிலே போய் தண்ணிலாம் ஊற்றிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த சார் சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழி பக்கத்தில் என்னென்ன செடி வைக்க போகிறோன்னு சொல்லி அவங்களோட ஐடியாவை கேட்டு எங்கெங்கே என்னென்ன வைக்கணுன்றதுக்கு அந்த மாதிரி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க பசங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பொண்ணு பையன் அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. பழமரங்கள் எல்லாமே அவங்க தான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதெல்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இது பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பேரோட கனவு இது. எனக்கெலாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க போன வாரம் எங்களுக்கு சொன்னாங்க. அந்த போன வாரத்துலேருந்து எங்கள் மைண்டில் என்ன பண்ணலாம், என்ன செடி வாங்கலான்றத தாட் ஓடிட்டே இருந்தது. அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட பெரிய ஒரு சஜஷனாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து காய் பறிக்கணும்லாம் இல்லை, எது வச்சா அழகாக இருக்குமோ அதை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் சிலதெல்லாம் நாங்கள் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். நம்ம இதே மரம் சின்ன சைஸ்லேயும் வாங்கலாம், பெரிய சைஸ்லேயும் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கலந்து தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இவங்களுக்கு.
இது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமான வேலை, ஒரு ஆள் செய்ய முடியாது. ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் ஒர்க் பண்ணுற தம்பி, அப்புறம் இந்த அண்ணாங்க எல்லாமே வந்து பக்காவாக ஃபஸ்ட்டே சொல்லி வச்சிட்டோம், இந்த டைமுக்கு வந்துடுங்க, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது. இது ஒரு பிளான் பண்ணாமல் பண்ணியிருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணபடியே வந்து கரெக்டாக போச்சு எல்லாமே. மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் அது பெரிய கனவு இல்லையா, நம்ம ஒரு லேண்ட் வாங்கணும், லேண்டில் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்திங்கன்னா சொந்த வீடு இருக்குது, இந்த இடத்துல வந்து அவங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசையாக இருக்கனால அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் இது நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லும் போது குழந்தைங்களோட மனசில் பதியும், அவங்களுக்கும் ஒரு இயற்கை மேலே ஒரு ஈர்ப்பு, அன்பு, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா மரம் வைங்கன்னு சொல்கிறோம். அதில் வந்து எங்களுக்கு ஒரு 35 மரம் நம்ம வச்சோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதிரி நமக்கு வீட்டில் இடம் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு மரம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா இந்த ஹீட்டு, இந்த சம்மரில் முக்கியமாக நம்ம ரொம்பவே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த சம்மரை கடந்து போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்றதை இதில் பதிவு பண்ணுங்கள். இதில் என்னென்ன வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். சிலதெல்லாம் வந்து 2 மரம் வச்சுருக்கோம், சிலதெல்லாம் 1 மரம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வாழையில் பார்த்திங்கன்னா 5 வகையான வாழை, செவ்வாழை, கற்பூர வாழை, ஏலக்கி, ரஸ்தாளி, அந்த மாதிரி 5 வகை. அதுக்கப்புறம் மல்பெரி பிளான்ட் இருக்கு இல்லையா, அது 2. அதுக்கப்புறமா நம்ம வரலாம், செடிலாம் வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வாரமோ அதுக்கப்புறம் இடையில வந்து நம்மளும் வந்து செடிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்பெரி 2 சொல்லிட்டேன், கொய்யா 2, சப்போட்டாவில் 2, மாமரம் பார்த்திங்கன்னா 2, நாவல் 1, நாவமரம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஜாமுன் இருக்கு இல்லையா அது, அப்புறம் பலாமரம் 1, செம்பருத்தியில் 5 கலரு, ரங்கூன் மல்லி நல்லா பெரிய பிளான்ட்டாகவே கிடச்சிது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் 2, சரக்கொன்றை 1, சரக்கொன்றையில் நாங்கள் ஆட் பண்ணது, ஸ்வீட் லெமனு, அதே மாதிரி ரங்கூன் மல்லியும் நாங்கள் தான் ரெஃபர் பண்ணோம், ஒரு கிளைம்பர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரங்கூன் மல்லி. அதுக்கப்புறம் வந்து சரக்கொன்றை வந்து அழகாக இருக்கும் இல்லையா, தூரமாக வந்து பார்க்கும்போது சம்மரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு முக்கியமாக பறவைகள்லாம் வந்து போகணுன்னு சொன்னாங்க, மரம் மாதிரி வளரணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஞாபகம் வந்தது இது. அதுக்கப்புறம் ஸ்வீட் லெமனு, ஸ்டார் ஃப்ரூட் 2 வச்சுருக்கோம். அப்புறம் தேன் சிட்டு பழம்னு ஒரு பழம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, ரோட்டோரங்களில் நிறைய மரம் இருக்கும், பெருசாக இருக்கும், நிழலாக இருக்கும், குட்டி குட்டியாக ரெட் கலரில் பழம் வரும், அது சாப்பிட்லாம். நிறைய அந்த மரத்தில் நிழலில் நிற்கும் போது நமக்கு அந்த வெயிலே உள்ளே படாது, அந்தளவுக்கு புஷ்ஷியாக ஒரு மரம் வளரும், தேன் சிட்டு பழம் சொல்லிட்டு. அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மரம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலா 1, அப்புறம் பம்ப்ளி மாஸ் இருக்கு இல்லையா, நல்லா பெருசாக இருக்குமே ஆரஞ்சு மாதிரி பம்ப்ளி மாஸ், அது 1, சீத்தா மரம், மாதுளை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அரளி. இது எல்லாமே வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணது. அவங்க மொத்தமாக பழமரங்கள் 35 கிட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. நாங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணி லிஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தோம். சிலதெல்லாம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. சரக்கொன்றை, ரங்கூன் மல்லி, பம்ப்ளி மாஸ், அதுக்கப்புறம் தேன் சிட்டு மரம், அது எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணது. ஆனால் இந்த கஸ்டமர்கிட்ட எங்களுக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ நம்மகிட்ட ஒரு என்ன சொல்கிறது பேசினாங்க, நாங்கள் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அவங்கள்ட்ட காசு வாங்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம பைசா எதுவும் வாங்கலை. அவங்க சொன்னாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க இன்றைக்கி பண்ணலான்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அங்கே போயிருந்தோம். இடையில நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஃபோன் பண்ணி இது வாங்கலாம், இது வாங்கிட்டிங்களா, அது வாங்கிட்டிங்களா, இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குன்னு எதுவுமே கேட்கல. நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க, நம்ம சூப்பராக அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். கடைசியாக பேசும்போது அவர் வாயிலேருந்து வந்த வார்த்தை எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வந்து பைசா மேட்டர் கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணி கொடுத்த வேலை வந்து எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சுன்னு சொன்னார். அந்த வார்த்தை தான் எங்களுக்கு அன்றைக்கி நைட்டு ரொம்ப பூஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல் டே வேலை செஞ்ச டயர்டு அந்த ஒரு வார்த்தையில் எங்களுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம காசு வாங்குறது வந்து அவங்களோட உழைப்பை நம்ம வாங்குகிறோம், அப்போ அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி தான் நம்ம வேலை செய்யணும் இல்லையா. ஸோ எங்களுக்கு அது ரொம்பவே ஒரு திருப்தியாக இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம் எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார், நீங்களும் எங்களுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த நாள் வந்து ஒரு நிறைவாக இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தூக்கமே கிடையாது. என்ன பண்ணலாம், நாளைக்கு இதெல்லாம் நடந்துருமா, வெயில் எப்படி இருக்கும், வரவங்க எப்படி வேலை செய்வாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறோன்னால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம், முழுப்பு சீக்கிரமாக வந்துச்சு. ஏதோ நம்மளோட நிலத்தில் போய் நம்ம செய்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். இது வந்து
நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லுவேன், நம்ம வந்து சொந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து நான் இங்கே வந்து பண்ணும்போது நமக்கு ஒரு லேண்டு கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம செய்கிறோன்னும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரியான சந்தோஷங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கணுன்றது நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம எல்லோரும் ஃப்யூச்சரில் வந்து இதே மாதிரி ஒரு தோட்டம் வச்சு நம்ம வாழணும். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நமக்கும் கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. வெயிலில் பத்திரமா இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. மதியான டைமில் வெளியே போகாதீங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஸ்டாக் எடுக்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா மதியானத்தில் தான் போவோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வந்து லன்ச் டைமில் தான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் செடி வாங்குறதுக்கு அந்த மாதிரி பர்ச்சேஸ்க்கு போவோம். வெயிலில் போகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த வெயில், ஐயோ மழையே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனால் வெயில் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது இந்த வருஷம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட பார்க்கில் எங்கன்னா ரோட்லலாம் மரம் வைங்க. இருக்கிற மரத்துக்கு தண்ணியாச்சும் ஊற்றுங்க. அந்த மரத்தை நீங்கள் வளர்க்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேண்டு கிடச்சா நீங்கள் என்னென்ன மரம் வைக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க, உங்களோட ஆசை என்ன, ஒரு லேண்டு வாங்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன மரம் வைக்கணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.